மா மா என்ன கண்ணு வயசாவீங்கம்மா. அங்க புத்தர் சிலை கிட்ட இருக்கு பார். ஏங்கண்ணா நீங்கள் தான் எம்எல்ஏ ஆகிட்டீங்கல்ல, தம்பி என்ன இன்னும் பண்ணி வளர்த்துட்டு இருக்கு, அசிங்கமாக இருக்குல்ல? அசிங்கமாக இருக்கா? வேணா ஒன்று சரியா சொல்லுங்கண்ணா. நீ வேணா ஒரு 10 சிங்கத்தை வாங்கி கொடு, வளர்க்க சொல்லுவோம். ஏயா அவனுக்கு பிடிச்சதை அவன் வளர்க்குறான், உனக்கு எங்கேயா வலிக்குது? என்கிட்ட சொன்ன மாதிரி அவன்கிட்ட சொல்லிடாத, வாய் எப்படியே டர்ருன்னு கிழிச்சு விட்டுருவான். அண்ணா அது விடுங்கண்ணா, நம்ம மாவட்ட செயலர் ரத்னவேல் இருக்கார்ல, மறுபடியும் நாய் ரேஸ் விடுறாராமா? ஏன் இப்போ உனக்கு எங்கே வலிக்குது? அவர் நாய் ரேஸ் நடத்தினா நரி ரேஸ் நடத்தினா நமக்கு என்னையா? நம்ம வேலையை பார்க்க வேண்டியதானே? நமக்கு 1008 வேலை இருக்கியா? சரிங்கண்ணா. என்னண்ணா நம்ம நாய் தோத்துருச்சு. என்னாச்சு? அடிச்சிட்டான் சார். அடிச்சிட்டானா? யாரு? கார்த்தி என்ன அடிச்சிட்டான் சார். ஏன் அடிச்சான்? சூடு பண்ணும்போது தெரியாமல் கால் பட்டுருச்சா சார். நீ சாரி சொன்னியா? சாரிலாம் சொல்லிட்டான் சார், அதுக்கப்புறம் தான் அடித்தேன். ஓ, அவ்வளோ பெரிய ஆளாயிட்டானா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? இனிமேல் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க ஆசான். அதை நீயே போய் சொல்ல வேண்டியதுடா. சொன்னால் மறுபடியும் அடிப்பான். பயம். சரி போ. பயம்லாம் இல்லை ஆசான், நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்கன்னா. பயம் இல்லையா? அப்போ நீ அவனை திருப்பி அடிச்சிருவியா? என்னடா யோசிக்கிற? அவனோட பெரிய பையனா? இங்கே பார், இங்கே யார் ஜெயிச்சாங்கிறது முக்கியம் இல்லை, யார் பயந்தாங்கிறது தான் முக்கியம். நீ ஒரு 3 குத்து நறுக்குன்னு குத்துன்னு வச்சுக்கோ, அப்புறம் அவனை தொடரத்துக்கே பயப்படுவான். என்ன வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம் சார். என்ன ரத்னவேல், நீ பந்தயத்து கூட்ட நாய் தோக்கவே தோக்காதுன்னு சொன்ன, தோத்துருச்சு. தோத்துருச்சு. என்னப்பா இவ்வளோ அசால்ட்டா சொல்ற? தோத்த நாயை வச்சு என்ன பண்ண போற? ஏன்ட்டானோ விட்டுரு, என் காட்டில் காவலுக்கு போட்டுக்கிறேன். என்ன சொல்ற?
இவனால் நம்மளை அடிக்கவே முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு ஒருத்தனை அடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுக்கு பேர் அயோக்கியத்தனம். அதே மாதிரி இவனை நம்மளால் திருப்பி அடிக்கவே முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு ஒருத்தங்கிட்ட அடி வாங்கிட்டேவும் இருக்கக்கூடாது. அதுக்கு பேர் கோழைத்தனம். புரிஞ்சுதா? மன்னிப்பாசம். மணிப்பாசம். அவனுக்கு இதே வேலையை போச்சு. அவனுக்கு ஏதோ ஒரு வழி பண்ணி அவனை எப்ப பாரு கோயில் களத்துக்குள்ள வந்து இறங்கிட்டு வாங்க போய் பாங்க போலாம். அதான் போன வரமே ஊருங்க பேசி கிணத்து பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிக்கல. போனதோ வந்தப்பே அவனுங்களை கட்டி வச்சிருந்துருக்கணும், விட்டுட்டீங்க. அதனால தான் மறுபடியும் வரானுங்க. ஐயா அண்ணா மண்ணு வந்திருக்கான். ஐயா மண்ணு. ஐயா ஐயா வணக்கம் ஐயா. ஐயா கேள்விப்பட்டீங்களா ஐயா? கேள்விப்பட்டப்பா. ஒரே ஊர்ல இருந்துக்கிட்டு ஒண்ணு மண்ணா பழகிட்டு எவ்வளவு பெரிய கொடுமை பண்ணிருக்காங்க பாருங்க. பாத்துக்கிறேன். அங்க ஊரே இந்த கொடூரத்தை தாங்க முடியாம சொல்றேன். கொதிச்சு போய் கிடக்கு ஐயா. நாங்க என்ன பண்றதுன்னு தெரியல எங்களுக்கு.
ஐயா என்னையா இங்கே நிப்பாட்டிட்டீங்க? இல்ல மண்ணு, பிரச்சனை கொஞ்சம் பெருசா இருக்கு. போக போக இன்னும் பெருசாகும் தான் தெரியுது. ஆனா நாம கொஞ்சம் தெளிவா பேசி முடிவெடுத்துட்டு போலாம்னு. இனிமே முடிவெடுக்க என்னையா இருக்கு? என்ன இருக்கு? வாங்கியா போவோம். நினைக்க நினைக்க நெஞ்செல்லாம் வெடிச்சிரும் போல இருக்கியா. பச்சை பசங்களை கல்லாலே அடிச்சு கொண்டு காணுங்க அந்த ராட்சச பசங்க. ஐயா இதுக்கு மேலே நம்ம இங்க இருக்கக்கூடாதியா. அங்க ஊரே கொதிச்சு போய் கிடக்கியா. மண்ணு, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் செய்ய தயாரா இருக்கேன். மண்ணு அங்கிட்டு போய் நில்லு. சரிங்க, பேசிட்டு இருக்கோம்ல. இல்ல மண்ணு, நாங்க எல்லாத்துக்குமே தயாரா தான் இருக்கோம். நீ என்ன பண்ணணும்னு சொல்லு. நான் என்னைய சொல்றது? 4 கிழட்டு பசங்க கொலவெறி பிடிச்சு பிள்ளைகளை கல்லாலே அடிச்சு கொண்டிருக்காருங்க. என் பிள்ளை உசுரை கையில பிடிச்சிக்கிட்டு வீட்டுல வந்து மூச்சு வச்சிடலாம கையெல்லாம் விடவெடுத்து போய் கிடக்குறாங்க. அவங்க யாரையுமே தப்பிக்க விடக்கூடாதியா. அவங்கள தூக்குல ஏத்தணும்யா, தூக்குல ஏத்தணும். ஐயா நீங்க என்ன சொன்னாலும் நானும் என் பிள்ளைங்க எங்க வேணாலும் வந்து சாட்சி சொல்றோம்யா. நீ சொல்றத கேட்க கேட்க எனக்கு நெஞ்சு முட்டுதியா. எவ்வளவு பெரிய கட்சி, எவ்வளவு தலைவர்கள், எத்தனை மேடை போட்டு இதை எதிர்த்து பேசினாலும் இந்த வெறி பிடிச்ச பசங்க இன்னும் இப்படி பண்றாங்கன்னு கேட்டா எனக்கு அசிங்கமா இருக்கு பண்ண. ஏய் சாமி, அங்க என்ன நடக்குது அதை கேட்டியா? ஃபோன் பண்ணி கேட்டனா நிலைமை ரொம்ப மோசமா இருக்குண்ணா. அங்க மொத்த ஊரையும் கூட்டி நிற்க வச்சிருக்காங்க. இப்போ போலீஸ்லாம் கூட்டிட்டு போய் அரெஸ்ட் பண்ணணும்னு வைங்க, பெரிய கலவரம் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. நம்ம பார்த்து முடிவு எடுக்கணும்னா. அண்ணே என்னன்னு தப்பு பண்ண கொலகார பசங்களை பிடிக்கிறதுக்கு ஊர் எதுக்குன்னே ஒண்ணு கொடுத்து கொஞ்சம் நியாயமா பேசுகிறேன். ஏப்பா நீ சொல்றேன்னு அந்த ஊரை 4 பேர் தேடி கண்டுபிடிச்சு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு வச்சுக்கோ, மொத்த ஊர் மான பிரச்சனை வந்து நிற்கும். என்ன பண்ண சொல்ற? ஐயா அது எப்படியா 4 பேரோட கொலவெறி 400 குடும்பத்தோட மான பிரச்சனை ஆகும்? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அதுவும் இல்ல, நம்ம கட்சிக்கு இது ஆகவே ஆகாது. இதெல்லாம் வேரோட அறுக்கணும் தானே நம்ம பதவிக்கு வந்தோம். திரும்பியும் பதவிக்கு வரணும்னு போராடிட்டு இருக்கோம். இப்ப நீ சொல்ற நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணி வச்சுக்கோ, எதிர்கட்சிக்காரன் உள்ள போந்து ஏதோ ஒண்ணு ஆட்டை கிளச்சி விட்டா என்ன பண்ணுவ? ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. ஆனா ஒண்ணியா, என் ஊரு மக்களும் என்னையும் நம்ம கட்சி நம்பி தயா இருக்காங்க. அவ்வளவுதான். என்னன்னா அவர் பேசிக்கிட்டே இருக்காரு, நீ சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கிறியே. ஏதாவது பண்ணுங்கிறியே. நம்மகிட்ட என்ன இருக்கு பண்றதுக்கு? பதவியும் இல்லை, பவரும் இல்லை. சும்மா ஏதாவது பண்ணுன்னு. ஆமா மண்ணு, இப்ப அவங்கள பழி வாங்கறத விட உங்க 40 குடும்பத்தை காப்பாத்துறது தான் முக்கியம். ஏன்னா அதுக்கு நீ முதல்ல கட்சியில பெரிய இடத்துக்கு வரணும். இப்ப நீ ஏதாவது சொல்லி அண்ணன் ஏதாவது செஞ்சாருன்னு வை, அந்த கோத்துல ஒன்னு ஏதாவது பண்ணாங்கன்னா அதை நம்ம அண்ணனால தாங்க முடியுமா சொல்லு? என்னன்னா முழிச்சுக்கிட்டே இருக்கிற? ஏதாவது ஒரு முடிவு எடுன. ஏப்பா மண்ணு, இந்த வந்துடுறேன். சரி போயிட்டு வா.